டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வருஷம் ஃபுல்லா ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சீசன் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ணி அந்த ஒரு 2 விஷயத்துக்காக காத்திருப்பாங்க. அண்ட் அந்த 3 மாசம் வந்து ரொம்ப ஃபிக்ஸா இருக்கும். ஒன்னு ஐபிஎல் தல தோனியோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு பார்த்துருக்கிறது, சிஎஸ்கே மேட்ச்க்காக வெயிட் பண்றது, அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் வருமா அப்படின்னு வெயிட் பண்றது. அந்த ஒரு 3 மாசம் வந்து ஃபுல்லா ஜாம் பேக்டா போயிடும். அண்ட் அதற்கப்புறம் அது முடிந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்பாங்க. கடந்த 7 வருடமா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு செக்கப்போடு போட்டுருந்துச்சு. பிடிக்குதோ பிடிக்கலையோ இது நல்லாவே இல்லடான்னு திட்டினாவது எல்லாருமே பிக் பாஸ் பார்த்துருந்தாங்க அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பிக் பாஸ் வந்து முதல் சீசன் அளவுக்கு 2வது சீசன் இல்லை, 2வது அளவுக்கு 3வது இல்லை அப்படின்னு குறை சொல்லியே வந்து 7 சீசன் வரைக்கும் போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். இதுல பியூட்டி என்னன்னா, முதல் சீசன்ல ஆண்டவர் கமல்ஹாசன் வந்து இந்தியன் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாரு. அண்ட் 7வது சீசன் வரைக்கும் இந்தியன் 2வும் எக்ஸ்டெண்ட் ஆகி கொண்டே இருந்தது. அண்ட் இந்தியன் 2 ரிலீஸ் ஆன கையோட ஆண்டவரும் பிக் பாஸ் வந்து ரிலீஸ் ஆகி போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியன் 2 பட பூஜைக்கும் இந்தியன் 2 பட ரிலீஸுக்கும் இடைப்பட்ட அந்த 7 ஆண்டு காலத்துக்கான பிக் பாஸை வந்து ஆண்டவர் கேஷுவலா அசால்ட்டா சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ ஆண்டவர் ரீப்ளேஸ் ஆயிட்டு அந்த இடத்துக்கு விஜய் சேதுபதி வந்திருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் கமல்ஹாசன் அவருடைய ஷோ வந்து எப்படி ஃபில் பண்ண போறாரு அப்படின்றதே நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, கமல்ஹாசன் கடைசியாக ஹேண்டில் பண்ண விதமெல்லாம் ரொம்ப ரொம்ப வஸ்டா இருந்தது. சொல்லப்போனால் கமல்ஹாசன் பேச ஆரம்பிச்சு அதை ஸ்கிப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஹாட் ஸ்டாரில் தேடுற அளவுக்கு கண்டிஷன் ரொம்ப வஸ்டா போயிருந்தது. ஸோ கரெக்டான நேரத்தில் தான் அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு விஜய் சேதுபதியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளால சும்மா இருக்க முடியாது இல்லை. பிக் பாஸ்ல யார் யார் இந்த கண்டஸ்டன்ட் அப்படின்றதுக்கான பல சோர்ஸ் மூலமாக பலவிதமான தேடல்கள் மூலமாக நம்ம ஒரு லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. பட் இவங்களும் பிக் பாஸ் டீம் மூலமாக அப்ரோச் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். நம்ம சொல்ற எல்லா பேரும் வர முடியாது. அட் அ டைம் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வருவாங்களான்னு சொல்ல முடியாது. சில பேர் வைல்டு கார்டு என்ட்ரியாக வரலாம். சில பேர் வந்து 3-4 வருஷமா இவங்க கிட்ட எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. 3-4 வருஷமா அவங்களும் அதை மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இந்த வருடம் அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைனா இந்த வருடமும் கேன்சல் செஞ்சுட்டு அடுத்த வருடமும் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட் தான், ஃபைனலான லிஸ்ட் கிடையாது. பட் நம்மளுடைய டெய்லி தர்பார் நேயர்களுக்காக ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட்டை வந்து நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ யார் யார் அந்த எக்ஸைட்டிங்கான செலிபிரிட்டிஸ் அங்கே இருக்க போகிறது அப்படின்றத வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக ஆனந்தமாக ஒரு வித்தியாசமாக இருந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. லைக் காமெடி ஆக்டர் செந்தில் அவர்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம 90s கிட்ஸ் ஆகட்டும் 80s கிட்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் உடனே அந்த நாஸ்டாலஜியா வரும். செந்தில் அவர்கள் வந்து செஞ்ச காமெடிஸ் ஆகட்டும், கவுண்டமணி சாரோட அவர் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு செந்தில் அப்படின்னாலே கலகலப்பான மனிதர் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 அதை கலகலப்பாக்குறதுக்காக செந்தில் அவர்கள் நிச்சயமாக அந்த வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அவர் வந்தா காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அதே சமயம் பிக் பாஸ் அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து விஜய் டிவிக்குள்ள இருந்தே ஆர்டிஸ்ட்டை கூட்டின்னு வந்து அங்கே பிக் பாஸ் வீட்டில் அடைச்சி வச்சிடறாங்க. அவர்களுக்கு ஒரு 100 நாள் வேலை திட்டம் மாதிரி போயிடுது அப்படின்ற ஒரு கேலியும் கிண்டலும் கூட இருக்கு. அந்த வகையில் விஜய் டிவியோட ஒரு முக்கிய ஆங்கரான ஜாக்லின் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் மாகாப்பா ஆனந்த் கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளவு நாளாக பிக் பாஸை வெளியிலிருந்து ரிவ்யூ பண்ணி கொண்டிருந்த ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் கூட இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விஜய் டிவியில் எக்கச்சக்க சீரியல் இருக்கும்போது அந்த சீரியலை பார்த்து பழக்கப்பட்ட மக்கள், அந்த கேரக்டரை ரசித்த மக்கள் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் ரசிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி விஜய் டிவியில் இருக்கிற சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்னொன்னா உள்ள அனுப்புறதுக்கான வேலைகளும் பின்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. ஒத்துக்கிறாங்களா இல்லையான்றது தெரியல. சீரியல் ஆக்டரான வினோத் பாபு அவர்கள், பவித்ரா ஜனனி அவர்கள் இவங்கெல்லாம் கூட உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அண்ட் எப்பவுமே விஜய் டிவியோட ஒரு ஸ்பெஷல் டச் என்னன்னா, வெளியில எது பீக்கான கான்ட்ரவர்சியா இருக்கோ அதை பிக் பாஸ்ல யூஸ் பண்ணிக்கிறது அவங்களோட டச்சா இருக்கு. அந்த வகையில குக்கு வித் கோமாளியில மிகப்பெரிய கான்ட்ரவர்சிக்கு உள்ளான மணிமேகலை அவர்களும், ஏன்னா இப்போ அவங்க குக்கு வித் கோமாளியிலிருந்து வெளியில வந்துட்டதால அவர்களும் பிக் பாஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு பாக்குறோம். குக் வித் கோமாளியிலே மணிமேகலையோட அந்த கான்ட்ரவர்சிக்கு ஆளான பிரியங்கா அவர்கள் ஏற்கனவே பிக் பாஸ்ல ஒரு சீசன்ல உள்ள போயிட்டு அவங்க ரன்னர் அப்பா வந்தாங்க. ஸோ இந்த முறை மணிமேகலை அவர்கள் உள்ளே நுழைவதற்கான கண்டஸ்டன்டாக அந்த பிக் பாஸ் டைட்டிலுக்காக ஃபைட் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமாக நிறைய பேருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கலாம், அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், செல்லம்மா சீரியல்ல இருந்த அர்ணவும் அன்ஷிதா அவர்களும்
உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு தெரியல. பட் ஒருவேளை அவர்கள் அப்ரோச் செய்யப்பட்டிருந்தால், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் வைல்டு கார்டு என்ட்ரியாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தடுத்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆக்டர்ஸ் எப்போவுமே வந்து பிக் பாஸில் வந்து ஒரே செட் ஆஃப் ஏஜ் குரூப்பில் வந்து அவங்க போட்டுற மாட்டாங்க. பலவிதமான ப்ரொஃபஷன்ஸ், பலவிதமான ஏஜ் குரூப், பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் போடுவாங்க. அந்த வகையில் ஆக்டர் ரஞ்சித் அவர்கள் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். சமீபத்தில் கவுண்டம்பாளையம் படத்துலலாம் அவர் நடிச்சிருந்தார். ஸோ ரஞ்சித் அவர்களுடைய மாறுபட்ட முகத்தை பிக் பாஸ் மூலமாக பார்க்க முடியுமா இல்லையா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். பட் நம்ம வேறு சோர்ஸ் மூலமாக கேட்டு இதை வந்து இறுதிப்படுத்தியிருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மாகாப்பா ஆனந்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அண்ட் விஜய் டிவியிலேருந்து எப்போவுமே ஆட்கள் கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரேஷி அவர்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, நண்டு ஜெகன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்கெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம வேறு சோர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் எப்போவுமே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறவங்களையும் விஜய் டிவி அப்ரோச் செய்ய தவறுவதில்லை. அந்த வகையில் சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ட்ரெண்டாக இருக்கக்கூடிய அமலா சாஜி அவர்களும் டிடிஎஃப் வாசன் அவர்களும் வருவார்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் சில சேனல்ஸ் வந்து கிளப்பி இருக்கிறாங்க. ஸோ மற்ற சேனல்ஸ் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு அது உண்மையாக இல்லையான்றது தெரியல. ஒருவேளை அமலா சாஜி அவர்களும் டிடிஎஃப் வாசனும் உள்ளே வந்தாங்கன்னா அது யூடியூப்பில் பிக் பாஸ் அப்படின்றது இந்த வருஷம் சென்சேஷனாக போகுன்றது வந்து உறுதியாக சொல்லலாம். ஏற்கனவே ஜிபி முத்து அவர்கள் வந்தபோதே யூடியூப்பில் ஒரு புதிய சென்சேஷனாக இருந்துச்சு. இந்த முறை இந்த 2 யூடியூப் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்து உள்ளே வந்தாங்கன்னா அது பயங்கர சென்சேஷனாக சோஷியல் மீடியாவில் பிக் பாஸ் பட்டையை கலப்போம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக ரியாஸ்கான் அவர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவருடைய மகன் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அண்ட் அவர்களுடைய ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பல ஆண்டு காலமாக பயணித்து கொண்டிருக்கார். ஸோ ரியாஸ்கான் அவர்கள் ஒரு கண்டஸ்டண்டாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஹீரோயின் பூனம் பஜ்வா வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல கண்டஸ்டன்ட் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 15 பேர் இறுதி செய்யப்படலாம். இன்னும் 4-5 பேர் வந்து வைல்டு கார்டு என்ட்ரியாக கண்டினியூஸாக உள்ளே வந்து கொண்டே இருக்கலாம். சிலர் இங்கே நான் வரப்போகிறதில்ல, இந்த வருஷம் வரப்போகிறதில்ல, அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பல வருடங்களாக அதே தான் தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த 8வது சீசனில் விஜய் சேதுபதி மட்டும் ஒரு புதிய என்ட்ரி கிடையாது. 15 பேர் இன்னும் புதுசாக வர போகிறாங்க. விஜய் சேதுபதியோட சர்ப்ரைஸ் நிற்க போகிறதில்ல. பல விதமான சர்ப்ரைஸ் பிக் பாஸோட வீட்டு செட்டப்லேருந்து வரப்போகிற கேம்ஸ்லேருந்து வரப்போகிற காம்படிஷன் கண்டிஷன்ஸ்லேருந்து எப்படி ஹவுஸை பிரிக்க போகிறாங்க, எப்படி லீடர்ஸை பிரிக்க போகிறாங்கன்றது ஒவ்வொரு விஷயத்திலும் இனோவேட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் குழு அப்படின்றதான் நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8க்காக எவ்வளவு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிக் பாஸில் வேறு யார் வந்தால் மாசாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.